ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரயில்வே என்டிபிசி பிவைக்யூ சீரீஸ்ல ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம், ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி சிம்பிளா பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the diameter of two concentric circle are 34 cm and 50 cm. A straight line CAPF intersects the larger circle at a point C and F and intersects the smaller circle at point A and P. If AP equal to 16 cm, find the length of CF. Okay. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுல கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு சர்க்கிளுக்கு எனக்கு காமன் சென்டர் பாயிண்ட் எனக்கு இருந்துச்சுன்னா அதுதான் எனக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இதுல இந்த ரெண்டு சர்க்கிளோட எனக்கு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 34 சென்டிமீட்டர் அண்ட் 50 சென்டிமீட்டர். அப்ப அதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம்? ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமா? சின்ன சர்க்கிளோட எனக்கு ரேடியஸ் வந்து எனக்கு 17 சென்டிமீட்டரா இருக்கும். அதே மாதிரி பெரிய சர்க்கிளுக்கு எனக்கு 25 சென்டிமீட்டர் ரேடியஸா இருக்கும். ஓகேவா? இதுல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த லார்ஜர் சர்க்கிளையும் அதே மாதிரி ஸ்மாலர் சர்க்கிளையும் எனக்கு இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல லார்ஜர் சர்க்கிளை எனக்கு என்ன பாயிண்ட்ல எனக்கு கட் பண்ணுது அப்படின்னாக்கா சிஎஃப்ன்ற பாயிண்ட்லயும், அதே மாதிரி எனக்கு ஸ்மாலர் சர்க்கிளை வந்து ஏபின்ற பாயிண்ட்லயும் எனக்கு கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஏபியோடைய லென்த் கொடுத்துட்டாங்க 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா, இந்த சிஎஃப் உடைய எனக்கு லென்த் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ இப்ப எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எனக்கு டிராப் பண்ணாக்கா அது எனக்கு அந்த கார்டை எனக்கு என்ன பண்ணா பைசெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா, இது 16 சென்டிமீட்டர்ன்றது எனக்கு இங்கே 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு எனக்கு பிரிக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த ஸ்மாலர் சர்க்கிளோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. என்னது அப்படின்னாக்கா எனக்கு 17 சென்டிமீட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சோம்னா 17 சென்டிமீட்டரா இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இதுல இது 8 இருக்கு, இது 17 இருக்கு. 8ம் 17ம் இன்க்ளூட் ஆகிற எனக்கு ட்ரிப்ளெட் என்ன அப்படின்னா 8, 15, 17 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இது 8 இருக்கு, எனக்கு ஹைபார்டனியஸ் எனக்கு 17, அப்போ இன்னொரு சைடு எனக்கு என்னவா இருக்கும்னா எனக்கு 15 இருக்கும். கரெக்டா? ஸோ அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் 15ன்றது. இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, இந்த சிஎஃப் உடைய லென்த் தான் கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ இங்க இன்னொரு ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. பெரிய சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து எனக்கு 25 சென்டிமீட்டர்ன்றது தெரியும். கரெக்டா? ஸோ இந்த லென்த் எனக்கு தெரியும். இது என்னதுன்னா 25 சென்டிமீட்டர். கரெக்டா? இந்த லென்த் 25 சென்டிமீட்டர்ன்றது தெரியும். கரெக்டா? இந்த பாயிண்ட் நான் ஓன் வச்சுக்கிறேன். அப்போ ஓசின்றது எனக்கு 25 சென்டிமீட்டர்ன்றது தெரியும். இப்ப இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல இது எனக்கு 25 சென்டிமீட்டர்ன்றது தெரியும், இது எனக்கு 15 சென்டிமீட்டர்ன்றது தெரியும். கரெக்டா? ஸோ அப்ப 15ம் 25ம் இன்க்ளூட் ஆகிற மாதிரி வர ட்ரிப்ளெட் என்ன அப்படின்னா 15, 20, 25. கரெக்டா? ஸோ அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, இந்த லென்த் எனக்கு என்னன்றது தெரிஞ்சிச்சு. இது 15, இது 25னா இந்த லென்த் எனக்கு என்னவா இருக்கும்னா 20 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இது எனக்கு 20 சென்டிமீட்டர்னா இந்த லென்த் எனக்கு என்னவா இருக்கும் 20 சென்டிமீட்டரா இருக்கும். கரெக்டா? ஏன்னா ஸோ இந்த சென்டர்ல இருந்து பெர்பெண்டிகுலர் லைன் வந்து அந்த கார்டுக்கு வரேன்னு சொன்னா அது என்ன பண்ணணும்னா அந்த கார்டை எக்ஸாக்டா எனக்கு பைசெக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு இது வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர்னா இதுவும் எனக்கு 20 சென்டிமீட்டரா இருக்கும். அப்போ அவன் கேட்கறது சிஎஃப் உடைய லென்த் தான் கேட்கறான். 20 + 20 எனக்கு 40 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a hollow spherical cell is made of metal of density 6 gram per centimeter cube. Its internal and external radius are 2 cm and 4 cm respectively. What is the weight of the cell in kg? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்கு. இந்த ஹாலோ ஸ்பியர்ல எனக்கு இன்டர்னல் ரேடியஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா 2 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர் அப்படின்றது கொடுத்துட்டான். கரெக்டா? எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர், இன்டர்னல் ரேடியஸ் எனக்கு 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு டென்சிட்டியும் கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா வெயிட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ வெயிட்ன்றது என்னதுன்னா வால்யூமையும் டென்சிட்டியும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா எனக்கு வெயிட். ஓகேவா? வெயிட்டுடைய ஃபார்முலாவே வால்யூம் இன்டு டென்சிட்டி. இங்க டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, வால்யூம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறதா எனக்கு வெயிட். ஓகேவா? ஸோ இதுல ஸ்பெரிக்கல் செல்லுடைய எனக்கு வால்யூம் எனக்கு என்னதுன்னா, அதாவது ஹாலோ ஸ்பியர் உடைய எனக்கு வால்யூம் என்னன்னா 4/3 பை இன்ட்டு
ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப், அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கியூப் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ் கியூப். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எனக்கு தெரியும் 4ன்றது 4 கியூப் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ் 2 கியூப் இன்ட்டு டென்சிட்டி 6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ இந்த பையை நான் என்ன வச்சுக்கிறேன்னா 22/7 வச்சுக்கிறேன். ஓகேவா? 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 56 இன்ட்டு 6ன்னு வரும். கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணா 8 32 64 இன்ட்டு 22 1280 128 1408ன்னு வருது. ஓகேவா? ஸோ இங்க 1408ன்றது எனக்கு எதுல வந்திருக்குன்னா எனக்கு கிராம்ஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா டென்சிட்டி எனக்கு கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், வால்யூம்ன்றது எனக்கு சென்டிமீட்டர் கியூப். அப்போ சென்டிமீட்டர் கியூப்பும் அதே மாதிரி டினாமினேட்டர்ல உள்ள சென்டிமீட்டர் கியூப்பும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு வரக்கூடிய இந்த வெயிட் வந்து எதுல வரும்னா எனக்கு கிராம்ல கிடைக்கும். கரெக்டா? ஆனா அவன் கேட்கறது கிலோகிராம்ல கேட்கறாங்க. கிலோகிராம்லனா என்ன பண்ணும்? டிவைடட் பை 1000. ஓகேவா? 1000ஆல டிவைட் பண்ணிட்டாக்க எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? கிலோகிராம்ல தெரிஞ்சிடும். ஸோ அப்போ 1.408 கிலோகிராம் இதுதான் என்னவா இருக்கும்னா அந்த அதோடைய வெயிட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a 6-digit number is divisible by 91. If 143 is added to this number, the resulting number is divisible by which of the following number? ஓகே, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13, 7, 11, 91 கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 6-digit நம்பர் வந்து எனக்கு 91ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ 91 எனக்கு ஃபேக்டர்ஸ் 91 இந்த எதால் டிவைட் ஆகும்னா எனக்கு 7ஆல டிவைட் ஆகும், அதே மாதிரி 13ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு அந்த 6-digit நம்பர் எனக்கு கண்டிப்பாக இந்த 7ஆலையும் எனக்கு 13ஆலையும் எனக்கு டிவைட் ஆகிருந்திருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் இதோட இந்த அந்த 6-digitோட எனக்கு 143ன்ற ஒரு நம்பர் எனக்கு ஆட் பண்றான். ஓகேவா? இப்படி ஆட் பண்ணா அந்த ஹோல் நம்பருமே எனக்கு எந்த நம்பரால எனக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 143ன்றது எதோடைய மல்டிபிள் அப்படின்னா அதாவது 11 × 13 தான் எனக்கு என்னது 143. கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு இங்க ஆட் பண்ற இந்த 143ன்றது எனக்கு 11ஆலையும் 13ஆலையும் டிவைட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த 6-digit நம்பர் எனக்கு 7ஆலையும் 13ஆலையும் டிவைட் ஆகுது. அப்ப இந்த 6-digit நம்பரோட இந்த 143 ஆட் பண்ணாக்கா எனக்கு எந்த நம்பரால எனக்கு டிவைட் ஆகும்னா கண்டிப்பா எனக்கு அது 13ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இந்த 6-digit நம்பர் எனக்கு 7ஆல் டிவைட் ஆகும், ஆனா இந்த 143ன்றது எனக்கு 7ஆல் டிவைட் ஆகாது. கரெக்டா? அப்ப இந்த நம்பரோட இதை ஆட் பண்ணா இது 7ஆல கண்டிப்பா டிவைட் ஆகாது. அதே மாதிரி இந்த 143 எனக்கு 11ஆல டிவைட் ஆகும், ஆனா இந்த 6-digit நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு 11ஆல டிவைட் ஆகாது. அப்ப இது ரெண்டு ஆட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா இந்த 11ஆல டிவைட் ஆகாது. ஸோ இப்ப இந்த 6-digit நம்பர் வந்து எனக்கு 13ஆல டிவைட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆட் பண்ற இந்த 143 எனக்கு 13ஆல டிவைட் ஆகுது. அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு கண்டிப்பா வரக்கூடிய நம்பர் எனக்கு 13ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் போலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let O be the incenter of the triangle PQR and S be the point on the side QR such that OS perpendicular to QR. If angle QOS equal to 15 degree, then angle PQR. Okay. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல இந்த PQRன்ற ட்ரையாங்கிள்ல ஓன்ற பாயிண்ட் வந்து எனக்கு இன்சென்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி எஸ்ன்ற பாயிண்ட் வந்து QRல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டா OS பெர்பெண்டிகுலர் டு QS அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி, OS பெர்பெண்டிகுலர் டு QR அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இப்ப எனக்கு QOS உடைய ஆங்கிள் கொடுத்துட்டான். QOS இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இது எனக்கு என்னதுன்னா 15 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா PQR இந்த ஆங்கிள் எனக்கு என்னன்னு கேட்கறான், ஆங்கிள் Q என்னன்னு கேட்கறான். ஓகேவா? ஓகே, ஸோ இதுல எனக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் இது 15 டிகிரி, இது வந்து எனக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டா, இது 90 டிகிரி. அப்ப எனக்கு இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா 75 டிகிரியா இருக்குமா? கரெக்டா? ஸோ இது 15 90னா இந்த ஆங்கிள் எனக்கு 75 இருக்கும். ஏன்னா சம் ஆஃப் த 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 180 டிகிரி. 3 ஆங்கிள் ஆட் பண்ண எனக்கு 180 டிகிரி வரணும். அப்ப இந்த ஆங்கிள் எனக்கு 75 இருக்கும்.
ஓகேவா. அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா இந்த Q உடைய எனக்கு வேல்யூ, அதாவது ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, இது இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து எனக்கு இன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டான். இன் சென்டர்னா என்னன்னா ஆங்கிள் பைசெக்டார்ஸ் எல்லாமே மீட் பண்ற பாயிண்ட் தான் எனக்கு இன் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா. ஸோ ஆங்கிள் பைசெக்டார் மொத்தம் ஒரு ட்ரையாங்கிள் எனக்கு 3 ஆங்கிள் பைசெக்டார்ஸ் இருக்கும். இந்த ஆங்கிள் பைசெக்டார்ஸ்னா எனக்கு மீட் பண்ற பாயிண்ட் தான் எனக்கு இன் சென்டர். அப்ப இந்த பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கும்னா இதுவும் ஒரு ஆங்கிள் பைசெக்டார்ஸா தான் எனக்கு இருந்திருக்கும், ஏன்னா ஓன்றது இன் சென்டர் சொன்னனால. ஓகேவா. அப்ப இந்த ஆங்கிள் பைசெக்டார் என்ன அர்த்தம், ஆங்கிள் எக்ஸாக்டா எனக்கு ஈக்குவல், 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. அப்ப எனக்கு இது எனக்கு 75 டிகிரியா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் எனக்கு என்னவா இருக்கும், 75 டிகிரியா தான் இருக்கும். அவன் கேட்கறது இந்த ஓவரால் ஆங்கிள் என்னன்னு கேட்கறான். 75 + 75 என்னவா இருக்கும்னா 150 டிகிரியா இருந்திருக்கும். ஓகேவா. ஓகே, அடுத்த சம் போலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 taps can fill a cistern in 2 hours and 53 hours respectively. A third tap can empty it in 53 hours. How long will it take to fill the empty cistern if all of them are opened together? Okay, so இதை நீங்க சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. இதை நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு ஆன்சர் 2 அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இதுல 2 டேப் கொடுத்துருக்கான். அதுல ஒன்னு வந்து எனக்கு 2 ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது, இன்னொன்னு அதே மாதிரி இன்னொன்னு மட்டும் எனக்கு ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா 53 ஹவர்ஸ்ல எனக்கு ஃபில் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் பைப்பு மட்டும் எனக்கு ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தாக்கா 53 ஹவர்ஸ்ல அந்த டேங்க் எனக்கு எம்டி பண்ணிடும். கரெக்டா. இப்போ எனக்கு 3மே சேர்ந்து ஆப்ரேட் ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா. ஸோ இதுல ஒரு டேப் வந்து எனக்கு 2 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது, இன்னொரு டேப் எனக்கு 53 ஹவர்ஸ்ல அந்த டேங்கை எனக்கு ஃபில் பண்ணுது. தேர்ட் பைப் வந்து என்ன பண்ணுதுனாக்கா 53 ஹவர்ஸ்ல அந்த டேங்க் வந்து என்ன பண்ணுது, எம்டி பண்ணுது. அப்ப எனக்கு 3மே சேர்ந்து ஆப்ரேட் ஆகும்போது இங்க இது 53 ஹவர்ஸ்ல ஃபில் பண்றத இது 53 ஹவர்ஸ்ல என்ன பண்ணிரும், எம்டி பண்ணிருமா, அவ்வளவுதான். இப்ப இது கேன்சல் ஆயிரும். அப்ப அந்த டேங்க் எனக்கு எவ்வளவு நேரத்துல எனக்கு ஃபில் ஆகும்னா எனக்கு 2 ஹவர்ஸ்ல தான் ஃபில் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா. இது சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இது பார்த்தோன்னே போட்டு போயிடலாம். அதுக்காக அந்த சம் எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா. இதே இது இங்க வேல்யூ பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ல வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 17 வச்சிருக்கான், அதே மாதிரி 53 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்கன்னா உட்காந்து இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுவீங்க. கண்டிப்பா ரொம்ப பெருசா போகும், ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்தோன்னே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சம்மு. ஸோ அதுக்காக தான் சொன்னது. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி வர வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கஷ்டமான சம்ம கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருவோம். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துரும். என்னன்னா ஸோ இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணி ஸோ பெருசாக சால்வ் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க, டைம் எடுத்துரும். ஓகேவா. ஸோ இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுன்றது லாஜிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்கன்னா அது வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலாக்குள்ள இருக்கான்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். ஓகேவா. ஸோ அப்படி எந்த ஃபார்முலாக்குள்ள இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் எல்லாமே எனக்கு சேம் ஆயிருக்கா இல்லையா, இல்லை வேற வேற இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். யூனிட் டிஜிட் வேற வேற இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு யூனிட் டிஜிட்டை நீங்க யூஸ் பண்ணிடுங்க, ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா. இங்க பாக்குறேன் யூனிட் டிஜிட் எல்லாமே வேற வேற தான் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறேன். யூனிட் டிஜிட் பாக்குறேன். ஓகேவா. இங்க என்ன இருக்கு, 6 யூனிட் டிஜிட். அதே மாதிரி இங்க 5 × 8 மல்டிப்ளை பண்ணாக்க எனக்கு என்ன வரும், யூனிட் டிஜிட் 0 முடியுமா. அதே மாதிரி இங்க 2 × 6 எனக்கு என்ன வரும், 12 வரும். அப்போ யூனிட் டிஜிட் எனக்கு 2ன்னு வரும். கரெக்டா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 0.5 × 4 எனக்கு என்ன வரும், எனக்கு யூனிட் டிஜிட் எனக்கு 0ல முடியும். கரெக்டா. ஸோ அப்ப 6 - 2 எனக்கு எதுல முடியுதுனாக்கா எனக்கு யூனிட் டிஜிட் எனக்கு 4ல தான் முடியும். 4ல முடியக்கூடிய எனக்கு ஒரே ஆப்ஷன் எனக்கு என்னதுன்னா ஆப்ஷன் டி தான் இருக்கு. ஓகேவா. இப்ப ஒருவேளை எனக்கு 2 ஆப்ஷன் வந்து எனக்கு 4ல முடியுது அப்படின்னா என்ன பண்ணா இந்த மல்டிப்ளை பண்றதை நீங்க ஃபாஸ்டா பண்ணணும். ஓகேவா. ஸோ அதை எப்படின்றது இங்க பாருங்க. இங்க உட்காந்து இந்த 4.25 × 8 எல்லாம் இப்படி உட்காந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. ஓகேவா. என்ன பண்ணா 4 × 8 32. ஓகேவா. அதே மாதிரி 0.25 × 8 2. ஸோ 32 + 2 34ன்னு வரும். அதே மாதிரி 7.5 × 4 என்ன வரும், 30ன்னு வரும். கரெக்டா. ஸோ அப்போ 34 + 30 64. 64 + 1.356 65.356. ஓகேவா. அடுத்து இங்க 3.562 × 6. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3.5 வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிறேன். 3.5 × 6 21. ஓகேவா. ஸோ அப்போ இந்த வேல்யூல இருந்து நான் 21 நான் மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணாக்கா எனக்கு என்ன வரும்னாக்கா 4
44 பாயிண்ட் சம்திங்னு வருது கரெக்டா. எனக்கு அப்ராக்சிமேட்டா எனக்கு என்ன வரும்னா எனக்கு 44 வரணும் கரெக்டா. 44க்கு எனக்கு நியரஸ்டா எனக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இங்க 43.9 இருக்கு கரெக்டா. ஸோ அப்போ 43.9ன்றது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 44. அப்போ இதுதான் எனக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, at what rate per annum will a certain sum of money multiply itself by 55 times in 2 years, the rate of interest being compounded annually. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பிரின்சிபல் வந்து எனக்கு 2 இயர்ஸ்ல 55 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது பிரின்சிபல் எனக்கு இங்க 1 பார்ட்டா இருந்துச்சுன்னா எனக்கு 2 இயர்ஸ்ல எனக்கு எவ்வளவு டைம்ஸா மாறுதுன்னா 55 டைம்ஸா மாறுது கரெக்டா. அதாவது எனக்கு பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து எனக்கு 2 இயர்ஸ்ல 1:55 கரெக்டா. எனக்கு இப்போ என்ன தேவைன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னாக்கா எனக்கு ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் பாக்குறது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா. எனக்கு இங்க 2 இயர்ஸ் தெரியும். அப்போ 1 இயருக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ காம்பவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 இயருக்கு வேணும்னா 2 இயர்ஸ்ல இருந்து 1 இயருக்கு வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 இயர்ஸ்ல இருந்து எனக்கு 1 இயருக்கு வேணும்னா கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 55 தெரியாது கரெக்டா. அப்ராக்சிமேட்டா பார்ப்போம்னு பார்த்தா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியரஸ்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 55க்கான ஸ்கொயர் ரூட்டை நீங்க கண்டுபிடிச்சதான் ஆகணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 7 × 7 49. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே 6.6 வருது ரிமைண்டர். இங்கே அதுக்கப்புறம் எனக்கு டிவைட் 6 வந்து எனக்கு 7 டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ எனக்கு இங்கே பாயிண்ட். ஓகேவா? இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறனால 2 0 எனக்கு கீழே இருக்கணும். இதை வந்து நீங்க 0 நீங்க எத்தனை 0நாலும் நீங்க போட்டுக்கலாம் கரெக்டா. 55 பாயிண்ட் வச்சு நீங்க எத்தனை 0நாலும் நீங்க போட்டுக்கலாம். அதுல 2 0 கீழே இருக்கிறேன். இங்க என்ன இருக்கு 7 இருக்கா. இங்க மேல வர நம்பரை நீங்க என்ன பண்ணா × 2 பண்ணி எழுதணும். ஓகேவா? அதாவது இங்க 7 இருக்குன்னா அதை × 2 பண்ணா எனக்கு 14 வருது கரெக்டா. ஸோ அப்போ 14 இங்க பக்கத்துல என்ன நம்பரை போட்டா அதே இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணா இதுக்கு நியரஸ்டா ஒரு நம்பர் வரணும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா 144 நான் இங்க 4 போடுறேன். அப்போ 4 போட்டாக்கா இந்த வேல்யூவை 4ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க பக்கத்துல 5 போட்டா இந்த வேல்யூவை 5ஆல மல்டிப்ளை பண்ணும். 4 போட்டாதான் இப்போ நீங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 144 × 4 என்ன வரும்னா 576 வரும். இதுக்கு நியரஸ்டா வருது. அப்ப இங்கேயே எனக்கு 4 போடணும். பேலன்ஸ் என்ன வருது 24. அகைன் ஸ்கொயர் ரூட்னால 2 0 இருக்கணும். ஓகேவா? ஸோ 2 0 வரைக்கும் ஆச்சு. இப்ப இங்க மேல என்ன இருக்கு 74 இருக்கு. 74 நான் × 2 பண்ணாக்க என்ன வரும்னா 148 வருமா. இப்ப நான் இங்க 1 போட்டா இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணும், 2 போட்டா 2ஆல மல்டிப்ளை பண்ணும் கரெக்டா. ஸோ அப்ப இங்க நான் 2 போட்டேன்னு வச்சுக்கலாம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க 1482 × 2ன்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் எனக்கு 3000 கிட்டக்க போயிடும். ஓகேவா? ஸோ அப்ப இதை தாண்டி போயிருது. அப்ப நான் இங்க 1 போட்டாதான் என்ன வரும்னா 1481 வரும் கரெக்டா. ஸோ அப்ப இங்கேயும் அதே மாதிரி 1. ஓகேவா? ஸோ இப்போ இங்க சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வரும். இது அப்படியே பாயிண்ட்டுக்கு அப்புறம் போய்கிட்டே தான் இருக்கு. நான் இது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் 2 டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோடைய ரூட் 55 உடைய நான் ஸ்கொயர் ரூட் வேல்யூ 7.41 இருக்கு. ஓகேவா? எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இதை 1 இயர்ல எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா இந்த அமௌண்ட் என்னவா மாறுதுன்னா 1:7.41 வருது கரெக்டா. 1 இயர்ல பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ எனக்கு 1:7.41 வருது. அவன் கேட்கறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது எனக்கு 1 இயர்ல எனக்கு கிடைக்கக்கூடிய எனக்கு இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல்ல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பாக்குறது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா எனக்கு 641% எனக்கு இருக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 641.6 இருக்கு. எனக்கு அதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a shopkeeper sells an item for rupees 960.4 after giving 2 successive discounts of 30% and 80% on its marked price. Had he not given any discount, he would have earned a profit of 40%. What is the cost price of the item? Okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஒன்று வந்து 30%, இன்னொன்று வந்து
80% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் மார்க்கெட் ப்ரைஸில். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த ஆர்டிகல் எவ்வளோக்கு விற்கிறாங்கனாக்கா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னா 960.4 இருக்கு. இப்போ அவன் டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 40% கிடைக்குது. அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் அந்த ஐட்டம் உடைய எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 2 சக்ஸஸும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பான்? மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்தா கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக அவனுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னாக்கா அவனுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து 2 டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்கனாக்கா 30% கொடுக்குறான். ஸோ அப்போ 30% டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்ல 70% எனக்கு டிஸ்கவுண்ட் போக வரது எனக்கு செல்லிங் ப்ரைஸா இருக்கும். ஓகேவா? 2 சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எனக்கு 30%, அப்போ 30% போக எனக்கு 70% இருக்கும். அகைன் அந்த வந்த வேல்யூல இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 80%. ஸோ 80%ன்றது எனக்கு ஃப்ராக்ஷனா மாத்தினா 4/5. கரெக்டா? இந்த மார்க்கெட் ப்ரைஸ்ல எனக்கு 4 பார்ட் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் போக எனக்கு இருக்கிறது எனக்கு என்னது 5ல் எனக்கு 4 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா அப்போ எனக்கு விற்கிறது எனக்கு எவ்வளோ பார்ட்டா இருக்கும்னா 1 பார்ட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்ல 2 டிஸ்கவுண்ட் போக எனக்கு கிடைக்கிறது எனக்கு என்னதுன்னா செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? இந்த செல்லிங் ப்ரைஸ் உடைய வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா 960.4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதை கேன்சல் பண்ணா 7ஆல் கேன்சல் பண்ணா 137.2. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 1372 into 5 1400 into 5 7000 7000 minus 140 6860. ஓகேவா? ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு 6860 இருக்கும். இப்போ என்ன சொல்றான்னா அவன் டிஸ்கவுண்டே கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு 40% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கே அவன் என்ன பண்றான்? செல் பண்றான்னு அர்த்தம். அப்படிதானே? மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கும்? எம்ஆர்பி ரேட்டுக்கே அவன் விற்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் எனக்கு என்ன எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ அவன் அந்த செல்லிங் இந்த டிஸ்கவுண்டே கொடுக்காம அவன் விற்கிறனால அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 40% ப்ராஃபிட் கிடைக்குது. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் பர்சன்டேஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா 140% இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 140% தான் 6860 அப்படின்னா அவன் கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் பார்த்து எனக்கு 140%னா காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 100% இருக்கும். கேன்சல் பண்ணா 7:5. அடுத்து ஃபர்தர் அதை 7ஆல் கேன்சல் பண்ணா 980 into 5 4900. அப்ப அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 4900 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the average age of 40 boys in a class is 18 years. One boy aged 26 years left the class and 2 new boys joined the class. If the average age of all boys now in the class remains 18 years, then find the average age of 2 newcomers. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 பாய்ஸ் உடைய ஆவரேஜ் வந்து எனக்கு 18ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ அப்போ 40 பாய்ஸ் உடைய ஆவரேஜ் எனக்கு 18னா 40 பாய்ஸ் உடைய டோட்டல் எனக்கு என்னவா இருக்கும்? 40 into 18 இருக்குமா? இதுல என்ன பண்றான்னா ஒன் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அதாவது ஒரு பாயோடைய எனக்கு ஏஜ் வந்து எனக்கு என்னதுன்னா 26 இருக்கு. அவன் வெளியே போறான்னு சொல்லிட்டாங்க. வெளியே போயிட்டு 2 பேர் எனக்கு புதுசா உள்ள வராங்க. அப்படி வரனால அவங்களுடைய ஆவரேஜ் அகைன் எனக்கு என்னவா இருக்குன்னா 18ஆ தான் இருக்கு. இப்ப 40 பேர் இருந்திருக்காங்க, ஒருத்தர் வெளியே போயிட்டு 2 பேர் உள்ள வராங்கன்னா இப்ப 41 பேரா இருப்பாங்களா? கரெக்டா? ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணி இந்த எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இது ஜென்ரலா பண்றது. இந்த ஈக்குவேஷன் மெத்தட்ல ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 40 பேருடைய ஆவரேஜ் வந்து 18 இருக்கு. கரெக்டா? 40 பேருடைய ஆவரேஜ் 18. இப்ப 26 வயசு உள்ள ஒருத்தர் வெளியே போறாங்க. கரெக்டா? ஸோ வெளியே போறனால வெளியே போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா
ஒரு 2 பேர் உள்ள வராங்க. கரெக்டா? இப்படி உள்ள வரனால அகைன் பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் எனக்கு என்னவா இருக்குன்னா 18 தான் இருக்கு. அப்ப எனக்கு அந்த 2 பேருடைய ஆவரேஜ் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப இங்க 18 இருக்கு, 40 பேரோட ஆவரேஜ் எனக்கு 18 இருக்கு. வெளியே போறவங்களும் அதே எனக்கு 18 ஏஜ் உள்ள ஒருத்தர் எனக்கு வெளியே போயிருந்தாங்கன்னா இந்த ஆவரேஜ்ல எனக்கு எந்த சேஞ்சுமே எனக்கு இருந்திருக்காது. கரெக்டா? ஆனா என்ன பண்றாங்கன்னா 18 கூட எனக்கு அதிகமான ஏஜ் உள்ள ஒருத்தர் வெளியே போறாங்க. கரெக்டா? சோ அதாவது எனக்கு இந்த 18 விட எனக்கு 8 வயசு அதிகமா உள்ள ஒருத்தர் என்ன பண்றாருன்னா வெளியே போறாரு. அப்படி வெளியே போனாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆவரேஜ் எனக்கு கம்மியாகும். கரெக்டா? சோ அதிகமான ஏஜ் உள்ள ஒருத்தர் வெளியே போனாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆவரேஜ் எனக்கு கம்மியாகும். அப்ப இதே ஆவரேஜ் எனக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இங்க உள்ள வர்றவங்க என்ன பண்ணணும்னா அதே 8 எனக்கு வெளியே போனாங்களோ அதை திருப்பி உள்ள கொண்டு வரணும். கரெக்டா? சோ அப்ப இந்த 8 வெளியே போனதை திருப்பி அந்த 2 பேர் எனக்கு 8 உள்ள கொண்டு வந்தாதான் எனக்கு என்ன ஆகும், இந்த ஆவரேஜ் எனக்கு அகைன் 18 எனக்கு மெயின்டைன் ஆகும். கரெக்டா? இப்ப உள்ள வர்றது எனக்கு எத்தனை பேர் வராங்க, 2 பேர் வராங்கன்னா அப்ப எனக்கு ஒவ்வொருத்தரும் அந்த ஆவரேஜ் எனக்கு எவ்வளவு கொண்டு வந்திருக்குன்னா எனக்கு 4 எனக்கு உள்ள கொண்டு வந்திருக்கணும். கரெக்டா? அப்ப இந்த 18 விட அவங்க எவ்வளவு அதிகமா கொண்டு வந்திருக்குன்னா எனக்கு 4 அதிகமா கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 22 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் இப்படி சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்க பாருங்க, இது ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கு, நான் அதையும் சொல்றேன். இப்ப 40 பேருடைய ஆவரேஜ் வந்து 18 தெரிஞ்சிருச்சு. இப்ப ஒருத்தர் வெளியே போயிட்டு ஒருத்தர் வெளியே போறாங்க, 2 பேர் உள்ள வராங்க. இப்ப 41 பேர் இருப்பாங்களா? 41 பேருடைய ஆவரேஜுமே எனக்கு என்னதுன்னா இப்ப 18. கரெக்டா? ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எனக்கு இப்பதான் நான் சொன்னேன், இப்ப 18 வயசு உள்ள ஒருத்தர் வெளியே போயிட்டு அகைன் 18 வயசு உள்ள ஒருத்தர் உள்ள வந்திருந்தாங்கன்னா எனக்கு எந்த சேஞ்சுமே இருந்திருக்காது இந்த ஆவரேஜ்ல. கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு இந்த ஆவரேஜ் 18 மெயின்டைன் ஆகுதுன்னா வெளியே போயிட்டு உள்ள வர்றவங்கள எனக்கு ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்னா கண்டிப்பா எனக்கு 18 இருந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் எனக்கு இந்த ஆவரேஜ்ல எந்த சேஞ்சும் இருந்திருக்காது. சொல்றது புரியுதா? 18 ஏஜ்ல ஒருத்தர் வெளியே போயிட்டு இப்போ அதே 18 ஏஜ் உள்ள எனக்கு எத்தனை பேர் வேணாலும் உள்ள வரட்டும். ஓகேவா? அப்படி வரும்போது எனக்கு இந்த ஆவரேஜ்ல எனக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப வெளியே போறவர் எனக்கு 26 வயசுள்ள ஒருத்தர் வெளியே போயிட்டு உள்ள வர்றவங்க எனக்கு 2 பேர் உள்ள வராங்க. அப்ப அங்க வெளியே போயிட்டு எனக்கு உள்ள வர்றவங்களோட எனக்கு டோட்டல் எனக்கு இங்க 18 இருந்தாதான் எனக்கு இந்த ஆவரேஜ் எனக்கு சேம் ஆவரேஜ் எனக்கு மெயின்டைன் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த 2x எனக்கு என்னவா இருக்கும், 18 + 26 44 இருந்திருக்கும். அப்ப x எனக்கு என்னவா இருக்கும்னா 22 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஒருத்தருடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா எனக்கு 22 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த 2ல நீங்க எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கோ. இதுதான் ஈஸி. மல்டிப்ளை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இல்லைன்னா நீங்க உட்காந்து 41 × 18 40 × 18 இப்படி உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு நீங்க பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? பேப்பர் பென் கூட நீங்க இல்லாம ஆன்சர் பண்ணிட்டு போகக்கூடிய சம் தான் இது. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the price of fuel decreases by 20%, 45% and 55% in 3 successive months but increases by 50% in the 4th month. What is the percentage decrease in the price of the fuel in the 4th month as compared to the original price? ஓகே, என்ன சொல்றாங்கன்னா ஸோ ஃபியூவல் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்து, அதாவது 3 கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ்ல வந்து டிக்ரீஸ் ஆகுது, 4வது மாசம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு அந்த 4th மந்த் வந்து எனக்கு ஒரிஜினல் அந்த ஃபர்ஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் இப்போ எனக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 20% எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா 100 அசியூம் பண்ணி அதுல இருந்து நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பார்ப்பீங்க. அப்படி கால்குலேட் பண்ணாதீங்க. அப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும். ஏன்னா 20% டிகிரிஸ் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்கீங்க, 100ல இருந்து 20 டிகிரிஸ் ஆகுதுன்னா 18 போட்டுருவீங்க. அதுல 45% கண்டுபிடிச்சு அகைன் 55% கண்டுபிடிச்சு அதுல 50% கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் அப்ரோச் பண்ணாதீங்க. இதை ரேஷியோல கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். ஏன்னா 20% எனக்கு ஃபியூவல் டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? 20% ஃபிராக்ஷனை மாத்திரம் என்ன வரும், 1/5. அப்ப எனக்கு 5 பார்ட்ல எனக்கு 1 பார்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்னவா இருக்கு, இப்ப எனக்கு 4 பார்ட்டா இருக்குமா? அடுத்து எனக்கு 45% டிக்ரீஸ் ஆகுது. 45% ஃபிராக்ஷனை மாத்திரம் என்ன வரும், 9/20. அப்ப 20ல எனக்கு 9 பார்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இப்ப என்னவா இருக்கும், 11 பார்ட்டா இருந்திருக்குமா? அதே மாதிரி 55% ஃபிராக்ஷனை மாத்திரம் 11/20.
ஓகேவா. ஸோ அப்போ 20ல் எனக்கு 11 பார்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் எனக்கு 9 பார்ட் இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் என்னது 5th மந்த் 50% இன்க்ரீஸ் ஆகுது 50%. அப்போ 50% ஃப்ராக்ஷனை மாத்திரம் 1/2. 2ல் 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3 பார்ட்டாக இருக்கும். ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா. 5 இது என்ன வருதுன்னா 1000 வருது. அதே மாதிரி 100 × 9 11 × 9 99 99 × 3 297. ஓகேவா. ஸோ அப்போ என்னன்னா இனிஷியலாக எனக்கு 1000 இருந்தது, இப்போ 297க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ பார்ட் எனக்கு கம்மி ஆயிருக்கு அப்படின்னா 703 பார்ட் எனக்கு கம்மி ஆயிருக்கு. கரெக்டா. எதுல இருந்து? இந்த 1000ல இருந்து. கரெக்டா. அப்ப எனக்கு அதோடைய பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. எவ்வளோனாக்கா 70.3% எனக்கு கம்மி ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த டிக்ரீஸ்டு வேல்யூ தான் கேட்கறாங்க. எனக்கு கம்மியான வேல்யூ பார்த்தீங்கன்னா 70.3% கம்மியா இருக்கு. இதை ரேஷியோல போட்டாதான் ஈஸியா கொண்டு வரலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a flask is full of 20% sulfuric acid solution. A part of this 20% sulfuric acid solution is replaced by 4% sulfuric acid solution, and in this process 10% sulfuric acid solution is obtained. What fraction of 20% sulfuric acid solution is replaced from the flask? Okay, இனிஷியலா 20% சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் இருக்கு. அதுல அந்த இதுல பாத்தீங்கன்னா 20% சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் வந்து 4% சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷனால ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்படி பண்றதுனால ஃபைனலா ஃபார்ம் ஆகுறது பாத்தீங்கன்னா 10% சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. அப்ப எனக்கு எவ்வளவு பார்ட் வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. ஸோ இனிஷியலா 20% சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் இருக்கு. அதுல இப்ப ரீப்ளேஸ் பண்றது எனக்கு எவ்வளவு பார்ட் ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ்னா 4% சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகேவா. அப்படி ரீப்ளேஸ் பண்றதுனால அவனுக்கு ஃபைனலா கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 10% சொல்யூஷன் வந்து எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இது அலிகேஷன்ல பண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ஈக்குவேஷன்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெருசா தான் போகும். ஓகேவா. ஸோ இதோட டிஃபரன்ஸ் எனக்கு என்னது 6 பார்ட். அதே மாதிரி இதோட டிஃபரன்ஸ் எனக்கு என்னதுன்னா 10%. ஸோ 6:10 3:5. ஓகே, இப்போ அவன் கேட்கறது ரீப்ளேஸ்டு பார்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கரெக்டா. ஸோ இங்க 20 எனக்கு எதோட ரீப்ளேஸ் பண்றான், எனக்கு 4% சொல்யூஷனால ரீப்ளேஸ் பண்றாங்க. கரெக்டா. ஸோ அப்ப இந்த ரீப்ளேஸ் பண்ணதுடைய கரஸ்பாண்டிங் பார்ட் எனக்கு என்னதுன்னா 5 பார்ட். கரெக்டா. ஸோ அப்ப இங்க எவ்வளவு பார்ட் எனக்கு ரீப்ளேஸ் பண்றாங்க, 5 பார்ட் ரீப்ளேஸ் பண்றான். கரெக்டா. மொத்தம் எதுல இருந்து, மொத்தம் 8 பார்ட்ல. கரெக்டா. ஸோ இனிஷியலா உள்ள 3 பார்ட் இப்ப ரீப்ளேஸ் பண்ண எனக்கு 5 பார்ட். மொத்தம் எனக்கு இந்த 8 பார்ட்ல 5 பார்ட் ரீப்ளேஸ் பண்றாங்க. இதைதான் அவன் கேட்கறான், என்ன ஃபிராக்ஷன் வந்து அவன் ரீப்ளேஸ் பண்ணிருக்கான் அப்படின்றத. ஸோ 5/8 பார்ட் சொல்யூஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்துலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட அடுத்த வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.